ஹாய் சொந்தங்களே, இந்த வீடியோவில் நம்ம 3/4 ஹெச்பி சப்மர்சிபிள் மோட்ரு இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் நம்ம சொல்லித்தரோம். இதுதான் நம்ம போரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 120 அடி போரு. ஸோ இதில் நம்ம இப்போது 100 அடி ஹோஸ் போட்டு சப்மர்சிபிள் மோட்ரு இறக்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ புரியும். ஸோ அதுக்கான திங்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹோஸு, ஒயரு, கயிறு, மோட்டரு, சப்போட பேனலு, அதுக்கு ஊற்றுற ஆயிலு, அந்த அக்சசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஹோஸ் பார்த்தீங்கன்னா ரோலை எடுத்துகிட்டு வந்ததுனால பெண்டாக இருந்தது. ஸோ அதை ஸ்ட்ரைட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு 100 ஃபீட் ஹோஸு, குவாலிட்டியான ஹோஸு. ஸோ அது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ மோட்டர் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்ம டெக்னீஷியன்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பம்பையும் மோட்டரையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பாருங்கள் மக்களே. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மோட்டரை எடுத்தாச்சு. ஸோ அதுக்கு மேலே பம்பு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பம்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் வந்து அந்த லிக்விட் ஃபில் பண்ணிடலாம். ஸோ 2 பக்கம் நட்டு கழட்டி விட்ருவோங்க. ஸோ ஒரு பக்கம் கழட்டிட்டு ஒரு பக்கம் ஊற்றாதீங்க. ஸோ இது வழியாக ஏர் ரிலீஸ் ஆகும். ஸோ 2 பக்கம் நட்டையும் கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டுட்டு ஒரு பக்கத்தில் ஃபில் பண்ணுங்கள். அது ஃபுல்லாகிற வரைக்கும் ஊற்றுங்க. ஆக்சுவலி அது 2 லிட்டர் பாட்டிலு. அதில் எப்படியும் 1 லிட்டருக்கு மேலே அந்த லிக்விட் நம்ம ஊற்றுற மாதிரி வரும். ஃபுல்லாக மேலே உங்களுக்கு அடுத்த இதில் வர வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே பம்பு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பம்பு ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு அதை லைட்டாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பல்லு போய் கரெக்டாக அதில் உட்காந்துரும். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆயில் ஃபில் பண்ணியாச்சு. ஆயில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பம்பை மேலே தூக்கி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆயிலை ஃபில் பண்ணிவிட்டு அந்த 2 நட்டையும் வச்சு டைட் பண்ணிடுங்க. அதில் முக்கியமாக வாசர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வாசர் இல்லாட்டி ரன்னிங்கில் லீக் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மேலே பம்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பம்பை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு மேலே உள்ள என்ஆர்வி, பம்புக்கு மேலே என்ஆர்வி இருக்கும், அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம் மக்களே. ஏன்னா எங்கள் ஊரில் வந்து திரும்ப மண் சரிஞ்சு எடுக்க முடியாமலாம் போகும் மோட்டரை. ஸோ அதுக்காக நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம மேலே இருந்து போர் போடுற வண்டியை வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணால் ஸோ கீழே ஃப்ரீ ஆயிரும். அப்போ நம்ம மோட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வலை கட்டி இந்த மாதிரி டேப் அடிச்சுக்கங்க. பம்புக்கும் மோட்டருக்கும் நடுவில் வலை கட்டி இந்த மாதிரி டேப் அடிச்சுக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு மண் எதுவும் உள்ளே போய் அடைக்காமல் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம் RYB பார்த்து. அந்த ஒயரை ஜாயின் பண்ணும்போது எல்லா ஒயருமே ஈக்குவலாக வர மாதிரி ஜிக்ஸாகாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அன்ஈவனாக வராமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டில் வர மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி CV அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு மேலே கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் டேப் அடித்து, அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் அடித்து, அதுக்கு மேலே 100 வாட்டி வாட்டர் ப்ரூஃப் டேப் அடிங்க. அப்போ தான் அதில் தண்ணி போகாமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி இழுத்துக்கங்க ஒயரை. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒயரும் ஸ்ட்ரைட்டாக வரும். அப்படி இழுத்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒரே ஈவனாக இருக்கும் ஒயரு. ஸோ இந்த மாதிரி இழுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒயர் ஒரே ஈவனாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த அடாப்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வெல்ட் அடித்து வரும் மக்களே. நீங்கள் காப்பர் கம்பி போட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த பக்கம் அடாப்டர் மாட்டுறாங்க பாருங்கள். ஸோ அதை நீங்கள் இந்த வெல்ட் அடித்து அடாப்டர் வருது, நீங்கள் அது மோட்டர் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல இந்த அடாப்டர் தாங்கன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த காப்பர் கம்பி வந்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இருந்தாலும் நாங்கள் காப்பர் கம்பியும் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதை வந்து கீழே அந்த பம்போட இதில் ஹோல் இருக்கும், அதில் காப்பர் கம்பி கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் ரோப்பே கட்டுவோம். ரோப் கட்டும்போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த இது புரியும். இந்த மாதிரி ஒயரை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அது அன்ஈவன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் டேப் அடிங்க. நீங்கள் காப்பர் கம்பியும் கட்டிட்டோம் பார்த்தீங்களா.
அது பம்போட கனெக்ட் பண்ணி கேட்டுங்க. ஒயரை நாட் போடும்போது எப்படி நாட் போடுறாங்கன்னு பார்த்துக்கங்க. இப்படி தான் நாட் போடணும். கயிறு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் கீழே உள்ள அந்த முடிச்சை அவுத்து விட்டுட்டு அதில் சின்ன காப்பர் கம்பி போட்டு ஃபுல்லாகவே கயிறை டைட்டாக கட்டி அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் அடிச்சிருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவில். அதை லூஸ் பண்ணிவிட்டு இந்த கயிறு எது வரைக்கும் அந்த எண்டு போகுதோ அதில் கயிறை லூஸ் பண்ணி அந்த கயிறை உள்ளே தள்ளி அதுக்கு மேலே காப்பர் கம்பி போட்டு கட்டிடுவோம். இந்த யூ மாதிரி இருக்கிற எல்லா இடமுமே காப்பர் கம்பி போட்டு கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கயிறு வந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக காப்பர் கம்பி போட்டு சுற்றிட்டோம். ஸோ அதுக்கு மேலே இன்சுலேஷன் டேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மச் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பைப்பை ஹீட் பண்ணி ஏற்றிட வேண்டியதான். பைப்பை ஹீட் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வர மாதிரி ஹீட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த அடாப்டரில் ஏற்றும் போதும் ஃபுல்லாக கீழே வரைக்கும் ஏற்றி மேலே அந்த கிளாம்ப் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நல்லா காப்பர் கம்பி வச்சு ஹோஸையும் கயிறையும் நல்லா கட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம உள்ளே இறக்க வேண்டியதான். ஸோ இப்போ மோட்டார் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே இறக்குறதுக்கு வந்து தயாராகிருச்சு. ஸோ இப்போ அந்த கயிறையும் ஹோஸோடு சேர்த்து நல்லா காப்பர் கம்பி போட்டு கட்டிட்டு டேப் பண்ணிடுவோம். அப்போ தான் அது கயிறு வந்து லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ நல்லா டைட் பண்ணிடுங்க கட்டிங் பேடை வச்சு. ஸோ மேலே உள்ள அடாப்டர் செட்டிங் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த யூனியனோட வர அடாப்டரு. ஸோ இதை ஹீட் பண்ணி ஏற்றிட்டு அந்த யூனியனை முன்னாடியே டைட் வச்சுருங்க. நீங்கள் ஹோஸில் ஹீட் பண்ணி ஏற்றி டைட் வச்சிங்கன்னா ஹோஸ் உள்ளே போய் அதை சுற்ற ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஹோஸ் லூஸ் ஆயிரும். ஸோ இப்போ உள்ளே இறக்கிட்டோம் நம்ம. அப்புறம் கயிறை வந்து இந்த மாதிரி நல்லா போரோட பைப்பில் நல்லா சுற்றி நாட் போட்டு கட்டிடுங்க. ஸோ ஒயர் வந்து நம்ம எக்ஸஸாக தான் வாங்கியிருக்கோம். இவ்வளோ ஒயர் மிச்சம் இருக்குது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த சர்வீஸ் இபி சர்வீஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஒயர் பார்த்தணும், அதுக்காக எக்ஸஸாக தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இதை இபி சர்வீஸ் வரைக்கும் இந்த ஒயரை கொண்டு போய் அங்கேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து பேனலில் ஆர்ஓபி கனெக்ட் பண்ணி மோட்டர் ரன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெக்னீஷியன் இவ பண்ணுவாங்க பாருங்க. இங்கே ஒயரை அங்கேருந்து கொண்டு வந்துட்டோம் மக்களே. மோட்டரில் இருந்து அந்த பில்லர் கம்பியில் கட்டி கொண்டு வந்துட்டோம். ஸோ இது ஒரு டெம்பரவரினால போட்டிருக்கோம். ஸோ ஆர்ஓபி கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பம்பை ரன் பண்ண போகிறோம். ஆர்ஓபி கண்டிப்பாக நீங்கள் மாற்றி கொடுக்காதீங்க. ஃபேஸ் நியூட்ரல் ஆர்ஒய்பி அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. ஸோ இப்போ மோட்டர் வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். டெம்பரவரியாக கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு அதுலேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்திருக்கோம். அது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். கீழேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து அதுவும் நம்ம இந்த ஒயரை எடுத்துட்டோம். ஸோ ஒயர் எக்ஸஸ் ஆனதுனால ஸோ ஃபேஸ் நியூட்ரல் எடுத்துட்டோம். ஸோ அதை நம்ம பேனலில் கனெக்ட் பண்ணிட்டோம். இது 3/4 HP பேனல் தான் மக்களே. இப்போ மோட்டர் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஆர்ம்ஸு வோல்ட் செக் பண்ணிக்கோங்க. இது பெர் ஹவருக்கு 3000 லிட்டர் எடுக்கும்னாங்க. தண்ணி ப்ரெஷரும் சூப்பராக இருந்தது மக்களே. எவ்வளோ தூரம் அடிக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.